இந்த பணத்தெல்லாம் 3000 ரூபாவா தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொருத்தர் பேரையும் எழுதி கவர்ல போட்டு வச்சுக்கோ. யாரையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம். சரி மகா. உங்க வெண்ணிலா நீங்க வரலன்னு சொன்னாங்களா? இல்ல விஜய், ஒரு சேஞ்சுக்கு வாங்க அண்ணின்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்காகவும் மதிக்காகவும் ஒரு சேஞ்ச் வேணும்னு தான் சொன்னேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. நீங்க முன்னாடி போங்க, நாங்க ஆட்டோல பின்னாடி வரோம்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் நியூஸ் பேப்பர்ல அவங்க போட்டோவை பார்த்தேன்னா, என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். உடைஞ்சு போயிடுவாங்கல்ல. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. அண்ணி இதெல்லாம் மறக்கணும், நார்மலா இருக்கணும்னு சொல்லி தான் நான் இங்க வர சொல்லியிருக்கேன். யாரும் இதை பத்தி அவங்க கிட்ட பேச வேண்டாம். நான் விஜய். பாத்துக்கிறேன் மகா, எல்லார்கிட்டயும் சொல்லுறேன். ஏய், மதி. மதிக்குட்டி. வா வா வா. என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண ஜீவா அங்கிள். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நல்லா இருக்கியா? ஒழுங்கா வேலைக்கு சாப்பிட்றியா? நல்லா இருக்கேன் அங்கிள். இப்பலாம் ஒழுங்கா சாப்பிடுறேன். இன்னைக்கு நீங்க தான் என்ன கூட்டி விடணும், ஓகே? கண்டிப்பா நான் உன்னை கூட்டி விடுறேம்மா. அங்கிள் எதுக்கு இருக்கேன்? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னங்க நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டு அந்த காட்டன் மெட்டீரியல் கம்பெனிக்கு செக் கொடுக்காம போயிட்டீங்க. அந்த கம்பெனி மேனேஜர் செக் கொடுக்காம ரா மெட்டீரியல்ஸ் அனுப்பவே மாட்டேன்னு ஒரே கலாட்டா பண்ணிட்டாரு. சாரி விஜய், கோவம் தான் என் கண்ணை மறைச்சிருச்சு. அட்லீஸ்ட் செக் புக்ல சைன் ஆவது பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கணும். எதை பத்தியும் யோசிக்காம சுயநலமா போயிட்டேன். என்னால சம்பளம் கூட போட முடியாம எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. அப்படிலாம் யாரையும் கஷ்டப்பட விடலக்கா. கிடைச்ச பேமெண்ட்ல எல்லாருக்கும் சம்பளம் போட்டாச்சு. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நிறைய வேலை பெண்டிங் இருக்கும். நான் போய் வேலையை பார்க்கறேன்.